எனக்கு சுகர் எனக்கு சாமியா தெரியலையா? இப்போ தெரியுமா? தெரியுதா? ஒரு சட்டை போடு. என்னை வணங்குவதற்கு நானே ஆண்டவன். என்னை வணங்கினா உங்களை விட்டு விடுகின்றேன். சாமி சொல்லுங்க சாமி. இவன் எடுத்து சாமி அல்ல பகலும் 60 நாளையும் எப்படி மக்களுக்கு மக்களே அன்புள்ள மக்களே யாரா கோயிந்தா போட வந்து அடிப்பேன். கோயிந்தா போட நீமா ஊர்ல மொத்த பேர் என்ன சாமி பண்ணோம். ஊர்ல கோயில் இருக்க கூடாது. எனக்கு கோயிந்தா 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 சொல்லுங்க ஐயா. கோயிந்தா கோயிந்தா கேரா உங்கடால வர அது
காட்டியா இது மட்டும் காட்டுறா அடிச்சாலும் மட்டும் காட்டுறது துட்டு கொத்தனை வாங்கி போட்டு போட்டதா அணுங்கடா அது தெய்வம் எங்கே கட்ட முடியும் நீ என்னை வணங்கி வந்து போடு போடு ஆமா போடு ஆமா போடுங்க அடிச்சாலா ஞாபகம் போடு ஆமா சுற்றி வரும்போது அனலாசுரனை தெய்வம் இவ்வாறுதான் வணங்கணும். அதை விட்டு விட்டு நாராயணத்தை செவினால் கேட்கக்கூடாது. கோவிந்தா ஹரிஹரி நாராயண சொன்னா மாட்டான். நாளைக்கு ஸ்கூல் வரும்ல, நான் தான் ஸ்கூல்ல வாத்தியாரு. அப்ப பாத்துக்க மாட்டேன். சரியில்லை பயங்கரமாக மாறிய தமாதியா இருக்கா அப்படின்னு நானே பேசிட்டான். கட்டி பார்த்தா உண்மையிலே சாமி பார்த்தா ஏரிகள்ல ஓட பாரு. அது நேற்று ஊடாட மேல சாமி வந்து தெரிஞ்சு சாத்திங்க சொல்றா. இங்க யாரா சாமி வச்சான் ஒரு ஏட்டி வருமா? சாமி கூட வருமா? தட்டி சரித்திர உத்தரமா காலையில சூட்டு கேட்க பாரு. எல்லா ஆலையும் மூடி விட்டு தான் ஒருவனே தெய்வம் என்று ஆட்சி செய்கிறார். ஆனா இருந்தாலும் நதி கரையில் கன்னி பெண்களால் ஒன்றாக கூடி எங்க இருக்கிற மாறி மகமாரி சொல்லி சொல்லி சுத்த கேப் மாறி ஒரு பொம்பளை மஞ்சள் சேலை கட்டினா மொத்த பொம்பளை மஞ்சள் சேலை கட்டி திருப்பதி போவாங்க. ஒரு பொம்பளை சிவப்பு சேலை கட்டினா மொத்த பேர் சட்டி ஓம் சட்டி பரா சட்டி எல்லாம் சட்டியா ஓம் சக்தி வாடா போய் சென்று அந்த பெண்கள் அனைவரும் என்னை வணங்க செய். என்னை வணங்கி விட்டால் விட்டுவிடு. என்னை வணங்க விட்டால் அடித்து இழுத்து தர தர வா. பொம்பளை பார்க்காத வரண்டா நாளைக்கு வீட்டுக்கு போகும்போது டவுன் பஸ்ல மோதி சாவ போறான். அடிக்கடி வர கலங்க வைக்கிற இவ்வளவு பிரச்சனை யாரு காரணம்? எங்க சொல்ல போகிறா? எங்க போறா? இப்பதான் கலங்க வச்சுட்டு
அடித்து அனலாசூரன் வாழ்க, அனலாசூரனே தெய்வம், இவ்வாறு வணங்க சொல்ல போறேன். அவங்க வணங்க மறுத்தால் மறுத்தா அவர்களை அடி அடி என்று அடித்து அடித்து இழுத்து கொண்டு வரும்படி எஜமா உத்தரவு. டேய் அங்க போனா நான் அடிபடணும். டேய் நதிக்கரைக்கு சென்று பார், அங்க என்ன நடக்குது. நான் அடி வாங்க என்னவா சென்று பார். நாங்க கிளம்ப வச்சு வந்துடுறேன். நாங்க ஓதப்படுறோம். என்னடா? உன்னை அடிக்கலையா? டேய் அது ஏங்க புறப்படி பார்க்கலாம். ஓய் வாங்க வாங்க